தில்லானா மோகனாம்பாள்ன்ற படம் உங்களுக்கு ஞாபகம் ஒரு கரகாட்டக்காரன்னா அந்த படம் ஞாபகம் தில்லானா மோகனாம்பாள். தில்லானா மோகனாம்பாள் படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் 1000 ஒருவன் படத்தில் சிவாஜி சார் நடிச்சிருந்தால் எப்படி இருக்கும்? மேட்ச் ஆகாது. ஒரு தடவை வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து சொன்னாங்களாம் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட, என்ன தலைவர் நீங்கள் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்லா சிவாஜி சார் ரொம்ப நல்ல கெப்பாசிட்டி நடிங்க அப்படின்னா சொன்னோன்னு தலைவர் யோசிச்சிருக்காரு எம்ஜிஆர். அப்படியா ட்ரை பண்ணுவோம். சிவாஜி சார்ட்ட போய் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டரில் என்ன நீங்கள் எல்லா படத்தையும் பரமாமல் ஆக்ட் பண்ணுறீங்க, ஆனால் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி கேப்சப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. சிவாஜி சார் சரின்னு இருக்காரு. அதுக்காக 2 பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த 2 பேர் படத்துக்கு டைரக்ஷன் வந்து ராமண்ணா சார். அந்த படம் புரட்சி தலைவர் ஆக்ட் பண்ண படம் பாசம், ராமண்ணா டைரக்ஷன். அதில் தலைவர் கிளிமாஸ் இறந்துருவார், படம் போகலை. தங்கச்சுரகம் படம் சிவாஜி சார் ஆக்ட் பண்ணார், அது தலைவர் பாட்டு பாடி அது மாதிரிலாம் பண்ணும்போது அதுவும் டைரக்ஷன் ராமண்ணா. தங்கச்சுரகம் போகலை. ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏற்றுக்கல, சிவாஜி சார் மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்போ ஏற்றுக்கல. இது நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னால். அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்லாம் ஓடியான்னு சொன்னாங்களாம் சிவாஜி சார்கிட்ட, அண்ணா நீங்களாவே நடிங்கண்ணா, அது உங்களுக்கு அதுதான் கரெக்டு. தலைவர்கிட்ட போய் தலைவா நீங்கள் உங்களுக்கு படி தான் கரெக்ட் சொன்னாங்களாம். இதை நான் கேள்விப்பட வேண்டும். அதனால் எந்த விஷயத்தில் நான் நடித்தா என்னை ஏற்றுக்குருவாங்களோ ஒத்துக்குறவங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கேன். நான் நடித்து கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஆடி கார் வாங்கணும், ஆவணி கார் வாங்கணும், அதெல்லாம் எனக்கு நோக்கம் அல்ல. ஆரம்பத்திலே கதையை கேட்பேன், பிடிக்கணும், எனக்கு நடிக்கணும், என்னுடைய வேஷம் பிடிக்கும்னா தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு வந்து நான் போய் அவங்கள வந்து ப்ரோக்ராம் கூப்பிடல, இப்படி வாங்க கதை புரியுங்க, அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே. அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழகப்பன் சார் அவர்கள் இல்லைனாலும் என்னை ஹீரோவாக உருவாக்குறது அவர். அந்த பட தயாரிப்பாளர் சிவராமதாசன் திருச்செந்தூர் இருக்கிறாரு, இன்னொரு தயாரிப்பாளர் ராகவன் சார் அவரை வரைஞ்சிட்டாரு, இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜ் அவர்கள். எனக்கு நான் மறக்க மாட்டேன். ஆனால் திருப்பி அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து எவ்வளவோ படங்கள் நடித்து பாருங்க. ராமராஜன் அப்படின்றத பற்றி இண்டஸ்ட்ரியில் ஒன்லி 4 வருஷம் தான் என்னுடைய திரைப்பயணம், ஒன்லி 4 இயர்ஸ். 86 நவம்பர் 28 படம் நம்ம ஊர் ரிலீஸு, 87, 88, 89, 90 ஒன்லி 4 வருஷமே பீக்கில் இருந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நினைச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானியோடைய அமைத்த பாட்டு ஒன்றுதான் இன்று மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறார். என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார பெருமகள் மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுறாங்க. எத்தனையோ கதைகள் கேட்டாலும் இந்த படம் வந்து கதை வந்து சொல்ல வந்த ராஜேஷ் அவர்களும் மதி சார் அவர்களும் பாலா சதீஷ் கார்த்தி வந்தாங்க. நான் நிறைய படம் கேட்பேன். இவங்க வரும்போது சரி எல்லாரும் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்தார் நீ இன்ட்ரோல என்ட்ரி ஆகிருக்கீங்க அப்படின்னு. அப்பயே மனசுக்குள்ள ஓகே முடிஞ்சு போச்சு, நீ வர முடியாது, அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு மன்றங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள இல்லை வேலை செய்யலாம், நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படின்னு கேளுங்க. அவ்வளவு பெரிய இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம். எனக்கே கண் கலங்கு. 12 வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்னைக்கு எனக்கு பிறகானா கிரேட் கிரேட். இந்த ரசிகர்கள் ஒத்துக்கிறோம். அதனால நான் முதல்ல அந்த கதையுடைய அமைப்பை பார்ப்பேன். என்னடா அது ஏதாவது நடிச்சோம்னு வச்சுக்கோங்க, நடிக்கலாம் காசை வாங்கி போட்டு. ஏதாவது ஒரு தாய் வந்து ஐயோ என் பிள்ளை இப்படி போய் நடிச்சிருச்சு, இதுக்கு வீட்டிலே இருந்துக்கலாமே அந்த பையன் அப்படின்னு கூடாது. பரவாயில்ல பையன் நடித்தா நல்லா நடிச்சிருக்கான் பையனா, என்னுடைய படங்கள் வந்தால் இதெல்லாம் இருக்காது, இதை எதிர்பார்த்து வர்றவன்னு நான் ஏமாற்றக்கூடாது. எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க கதை சொல்லும்போது நான் உன்னிப்பாக கவனித்தேன். இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு 5 நிமிஷம் கேட்டோடனே முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படின்னால நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது, அதே மாதிரி நம்ம பழசு டைப்பாக போயிடக்கூடாது. இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, போன ஜென்ரேஷன் இல்லை, நாளைக்கு ஜென்ரேஷன் மாறிடுச்சுன்னு சொல்கிறத தவிர ரேஷன் கார்டில் இன்னைக்கு கூட்டம் அப்படி தான் இருக்குது. அதனால் எந்த ஜென்ரேஷனுக்கு போதுற மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு, தயாரிப்படுத்துக்காரு. கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோன்னா நான் இன்ட்ரோல் வந்து சொன்னாங்க. நான் கதை முடிஞ்சு சார் கேட்டேன். இல்லை சார் இதுதான் இன்ட்ரோல். நாங்கள் நீங்கள் படம் பாருங்கள் சார், பத்திரிகையாளர்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ளே போகாது. வடகொரியா கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கேள்விப்பட்டேன். அங்கேருந்து ஒரு நியூஸ் வெளியே போகாது, வெளியேருந்து ஒரு நியூஸ் உள்ள வராது. இந்த வடகொரியாவை நான் கேள்விப்பட்டேன். அது மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்னைக்கு யாருக்கு எந்த நியூஸ் தர்றதில்லை. ஏன்னா எங்களுக்கு நியூஸை முத தெரிவிக்கிறத நீங்கள் தான் போகிறீங்க டிவியில், நீங்கள் சொல்லித்தான் நாங்கள் பார்க்குறோம் வீட்டில்.
இதுதான் உண்மை. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லும் போது இந்த இன்ட்ரோல் பிளாக் பாருங்க, 100% சினிமாவில் நான் வந்து பெருமைக்காக சொல்லலை, உரிமையாக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். நீங்கள் வேணால் விசாரிச்சு எழுதுங்க, ராமராஜன் சொல்கிறது உண்மையா பொய்யா. ஒரு திரையரங்கில் வந்து டூரிங் டாக்கீஸ், ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்தில் வந்து ப்ரொடியூசர் பிள்ளையா போடுற படம் எடுக்கலாம்னு, அதுக்கப்புறம் டைரக்டர், அப்புறம் ஆர்டிஸ்ட், கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரீரிகார்டிங் பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அப்புறம் பி சென்டர் சி சென்டர் கடைசியில் போய் இங்கே சேருது. அங்கே காவிரி நினைக்கிற தண்ணீர் கடமடைக்கு போகிற மாதிரி இந்த திரையரங்கத்தில் பஸ் காப்பி எடுக்கிற படம் இங்கே லாஸ்ட் தான் டூரிங் டாக்ஸில் போய் நிற்கிறதா லாஸ்ட் சினிமாவுக்கு. அந்த டூரிங் டாக்ஸிலேருந்து ஆரம்பித்த வாழ்க்கை தான் இந்த ராமராஜன் வாழ்க்கை. இது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அங்கிருந்து வந்து உதவி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி, டைரக்டர் ஆகி, நடிகனாகி, ப்ரொடியூசர் ஆகி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி, ஏன் தேட்டர் கூட வாங்கினேன். கதை சொல்லும் போது அழகாக சொன்னார், யாரோ கதை இன்ட்ரோல் பாருங்க. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இடைவேளை எந்த படத்தை வந்ததில்லை. நானும் படம் 5 வருஷம் தேட்டரில் செஞ்சேன். சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கறதே படப்பாருந்தவன். இந்த இன்ட்ரோல் கிடையாது. அருமையான சப்ஜெக்ட், மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லோரும் மனதையும் பாதிக்க வேண்டிய விஷயம். இந்த படத்தினுடைய கதையை வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர், அந்த ரயிலில் ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, செகண்ட் கிளாஸு, ஹேண்டிகிராஃப்ட்னு ஒரு பொட்டி, லேடிஸ்க்கு ஒரு பொட்டி, அண்டர்சர் பொட்டி மாதிரி எல்லா பொட்டியும் இணைச்சு அழகாக இழுத்து கொண்டு ஒரு படமாக கொண்டு கொடுத்துறாரு ராகேஷ் அவர். அவன் நான் பாராட்டுறேன். ஒவ்வொரு கேரக்டரும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வரும்போது நான் ரொம்ப ஒரு ஒரு என்ன தெரியாமல் வந்தது. கதை சொல்லி முடிச்சோன்னு நான் உங்களுக்கு கை கொடுத்தேன், டைரக்டருக்கும் கதாசிரியருக்கும். நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்ட்ரோல் வரைக்கும். நான் சந்தோஷமாக கை கொடுத்தேன், கேளுங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் எனக்கு ஜோடி இல்லை. ஏன் தெரியுமா? இது காலகட்டம், இப்போ வேண்டாம், அதல்ல. ஜோடியில் ஆடி பாடுறது முதல்ல நான் கேட்கவும் இல்லை, அவங்க போட முடியல. அருமையான மேட்டர், ரொம்ப தேங்க்ஸு. ஜோடி இல்லை, ஆனால் எனக்கு ஜோடி கொடுத்துருக்கீங்க. லெஃப்டில் ராதாரவன், லெஃப்டில் பாஸ்கர்னு, போதும். நம்மளுக்கு தாங்கிட்டு போகிற தூணை இருப்பாங்கன்னு நினச்சேன். கரெக்டாக அதை டைட்டில் ஹேண்டில் பண்ணி கொண்டு விட்டார். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசில் இருந்தது, போகுது ஓகே அப்படின்னு. என்ன மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னா, அது அண்ணன் ராஜான்னு இருந்தாலும் இளையராஜன் நல்லா ரொம்ப நாளாக எனக்கு போக முடியல. ஏன்னா பட்ஜெட்டு அப்படியே போக முடியல. ஆனால் ஒரு ஸ்டேஜில் டைரக்டர் ப்ரொடியூசர் சொல்லி, இளையராஜன் எப்போ இருக்கும்? ஐயோ சார், இப்படா கேட்பீங்க சார், ரொம்ப வருஷம் ஆச்சு சார். அண்ணன் படம் 2000 பண்ணது சார், 20 வருஷம் ஆச்சு. உடனே குடிச்சு ஓடனே ராஜான்ட்டேன். ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை, அதனால தான் நான் அவங்கள ப்ரெஸ் பண்ணல. ஒரு சீக்வன்ஸ் தான் இருக்கும். பட் அதை அண்ணன்ட்ட கேட்டேன்னா, அண்ணன் அழகாக சொன்னார், ராஜா அண்ணன், டேய் நீயும் நானும் சேர்ந்தா ஆடியன்ஸ் பாட்டு எதிர்பார்ப்பான், நீ பாட்டே இல்லாமல் படம் கொண்டாந்துருக்கேன். இல்லைண்ணே, யாருமே வரலண்ணே, இவங்க தான் வந்தாங்க, பண்ணி கொடுத்துருக்கேன். அழகாக ஒரு பாட்டு போட்டார் சார். நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு உலக அளவில் ஒரு இசை விஞ்ஞானி 1500 படங்கள் நினைக்கிறேன், இன்னைக்கு இல்லை எந்த ஜென்ரேஷனுக்கு போகிறத பாட்டு போட்டவர் அவர் வந்து சார். பேசி முடிச்சோன்னு டைரக்டர் சொல்கிறாரு, நான் 10% முடிச்சு வந்தாச்சு. திடீர் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸுக்கு பண்ணலாம், எதுவும் பண்ணல சார். ராஜன் சொன்ன வார்த்தை, மேனேஜர் ஸ்ரீராம் சார் பேசுகிறாரு என்கிட்ட, அண்ணே உங்கள் ரீல்லாம் எடுத்துட்டு உடனே அனுப்புங்க, ரீல் கடி அன்னை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்லா கேட்டு ப்ரொடியூசர் என்ன சார், ராஜன் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வந்து எங்கேயும் பார்க்க முடியாது. நான் பார்த்துருக்கேன், பிஸியான கரகாட்டக்காரன் பாட்டுக்காரன் அவர் அண்ணன் பார்த்துருக்கேன். அவர் பாருங்க, என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தா அந்த மண் வாசனையோடது. ராமராஜன் பண்ணது மேனேஜர் பேசுறாரு, மேனேஜர் சொல்றாரு, நீ உடனே ரீல் அனுப்புங்க, ரீல் கடி ஸ்டார்ட் பண்றாரு சார். எந்த கமிட்மெண்ட் இல்லை, ரீல் கடி ஆரம்பிச்சார். அட்வான்ஸ் வாங்கலாம், அதான் சொல்றேன். எதுவுமே வாங்கலாம், அட்வான்ஸ் வாங்கலாம், ஒண்ணுமே பேசல சார். ரீல் அனுப்புட்டாரு சார். போட்டுட்டு அவர் தூங்கும்போது, அப்புறம் நான் போகும்போது ஒரு நாள் நீ உள்ள வான்னு கூப்பிட்டு போய் பாரு அப்படின்னாரு. அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. ஏன்னா கரகாட்டக்காரனுக்கு போடுறப்ப மியூசிக் அது இங்கிலீஷ் போடுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அவர்கிட்ட. நான் இங்கே வான்னு பாட்டை காமிச்சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.